நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், அதாவது ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள், அது மட்டும் இல்லைங்க, 5/2/2023 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி கால புருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 6 நாள் தனுசில் இருக்கிறார், ஒரே ஒரு நாள் தான் மகரத்தில் இருக்கார். அப்போது 4ஆம் இடமும் ஓகே, 5ஆம் இடமும் ஓகே தான். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறார். அங்கேருந்து மிதுனத்தை 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கடைநிலை ஊழியர்களிலிருந்து உயர் அதிகாரிகள் வரும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம், ஏன்னா 10 குடையவன் 10 பார்க்குறார், அமக்கலமான ஒரு வாரம். புதுசாக அந்த மீடியா துறை, பத்திரிகை துறையில், இல்லை அரசு துறையில், இல்லை தனியார் துறையில் வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் கூட முயற்சி செய்தால் நீங்கள் என்ன துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரம். ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து செல்வாக்கினை பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம், அதாவது 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிறது. இருந்தாலும் 2ஆம் இடத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்களால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பொருளாதார சுபிட்சம் இருந்த போதிலும் சனி பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதால் ஒன்வே டிராஃபிக் மாதிரி நீங்கள் கொடுத்தா வசூலாகாது. அதனால் கொடுக்க வேண்டாம். மற்றபடி தைரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள். செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறார். விவசாயிகள், விவசாய சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கட்டிட கலைஞர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 4இல் புதன் இருப்பதால் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இன்ஸ்டியூஷன், அதாவது கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள், அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இன்ஸ்டியூஷன், இது எல்லாமே சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 5ஆம் இடத்துல சனி மட்டும் இருந்தால் ஓகே, ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியன் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்லை நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அடிபடுகிறது. அப்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காக்கும் இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 2 குடையவன் 6ல் இருக்கார், 9 குடையவன் 6ல்
இடத்துல இருக்கார். அப்போ செலவினங்கள் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. இல்லை கடன் காட்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு பெரிய கடன் இருக்கும், அதில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே கொண்டு போய் அந்த கடனை பைசல் பண்ணுவீங்க. அப்படி 6இல் சுக்கிரன் இருப்பது கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு உதவும். மற்றபடி 7இல் குரு இருப்பது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். 8இல் ராகு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். இந்த ராகு குடும்பத்தை பிரித்து வைப்பார். வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்போ குடும்பத்தை விட்டு தானே பிரிஞ்சாகணும். ஆனால் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். நீங்கள் வெளிநாடு போகலை, இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போகிறது, கேரண்ட்ரி இல்லை வக்காலத்து வாங்குறதெல்லாம் விட்டுருங்க. அவங்க வேறு யாரோ என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அவங்களுக்காக நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் அசிங்கப்படக்கூடிய அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம். மற்றபடி செவ்வாய் 9இல் இருக்கார். அசையா சொத்துக்களால் வருமானம், உங்களுக்கு சகோதரர்களால் பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வாரம் 30ஆம் தேதி சந்திராஷ்டமமாக இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போடும். ஏன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க இல்லையா. மற்றபடி பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொது பலனாக இருந்த போதிலும் அமக்கலமான ஒரு வாரமாக அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.